உங்கள நீங்களே ஒரு புழுவை விட ரொம்ப கேவலமானவர் அப்படின்னு எப்பவாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ம், இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்விதான். ஆமா. அதாவது உங்கள சுத்தி இருக்கிற உலகம் உங்கள பார்த்து அருவருப்பு அடையிற அளவுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படின்னு உங்க மனசுல ஒரு இருண்ட மூலையில ஒரு செகண்ட் கூடவா நீங்க ஃபீல் பண்ணதில்ல? நிச்சயமா. பல நேரங்கள்ல அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம எல்லாருக்குமே வரத்தான் செய்யுது. சரி. அப்படி தன்னை ஒண்ணுமே இல்லன்னு நினைச்ச ஒருத்தருக்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து காத்து அழிக்கும் மாபெரும் அதிகாரம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அட, அது கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய முரண்பாடாச்சே. கண்டிப்பா. அந்த ஆச்சரியமான முரண்பாடு தான் இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற இந்த மூலப்பொருள் சொல்ற உண்மை. அதாவது வள்ளலார் எழுதின அருள் விளக்கமாலை அப்படிங்கிற நூல்ல வர்ற 63வது பாட்டு. ஆமா, மிகச்சிறந்த ஒரு பாடல் அது. இந்த பாட்டு மனித மனத்தோட எந்த பாதாளத்திலிருந்து பிரபஞ்சத்தோட எந்த உச்சிக்கு ஒருத்தனை அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிற ஆழமான தேடலுக்குள்ள தான் இன்னைக்கு நாம நடைய போறோம். இத பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே எனக்குள்ள ஒரு விதமான பதற்றமும் ஆச்சரியமும் தொத்திக்குது. அந்த ஆச்சரியம் ரொம்பவே நியாயமானது தான். ஏன்னா, நாம வாழும் இந்த சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற பாடம் வேற இல்லையா? ஆமா. நாம எப்பவுமே நம்ம தகுதிகளை தானே முன்னிறுத்துவோம். எக்ஸாக்ட்லி. நாம ஒரு உயரத்தை அடையணும்னா நம்மளோட சிறப்புகளை தான் பட்டியலிடணும். நான் இவ்ளோ படிச்சிருக்கேன், எனக்கு இந்த திறமைகள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு பயோடேட்டாவை ரெடி பண்ணி தான் உலகத்துக்கிட்ட நாம நீட்டுறோம். ஆமா. ஆனா பாத்தீங்கன்னா, வள்ளலார் இங்க உலகத்தோட முகத்துல வீசுற அந்த பயோடேட்டா முற்றிலும் தலைகீழானது. தலைகீழானதுன்னா எப்படின்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? அதாவது தன்கிட்ட எந்த தகுதியும் இல்ல அப்படிங்கறத மட்டும் சொல்லல, தான் ஒரு புழு அப்படிங்கறதையே ஒரு பெரிய தகுதியா அவர் முன்வைக்கிறார். ஓஹோ! புழு அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை இல்லையே. கண்டிப்பா இல்ல. சமூகத்துல தங்கள ரொம்ப உயர்ந்தவங்க, மேன்மையானவங்க அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அவங்கள அவர் விழுக்களத்தார் அப்படின்னு சொல்றார். விழுக்களத்தார். சரி. அப்படிப்பட்ட உயர்குடியினரால அருவருக்கப்படுற புழுக்களின் கூட்டத்துல பிறந்த மிக கடைசியானவன் நான் அப்படின்னு தன்னை முழுமையா தாழ்த்திக்கிறார். ஒரு நிமிஷம் இருங்க. அவர் தன்னை தாழ்த்திக்கிறார் அப்படிங்கிறது வரைக்கும் எனக்கு நல்லாவே புரியுது. அது ஒரு விதமான அதீத பணிவு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆ, சரி. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய லாஜிக் இடிக்குதே. அவர் தன்னை தாழ்த்திக்கிறதோட நிக்கலையே, தான் எந்த உண்மையும் பேசல, தான் சொல்றது எல்லாமே வெறும் பொய்கள் தான் அப்படின்னு சொல்றார். ஆமாம், மெய்யுரையேன் அப்படின்னு சொல்றார். அதான் அந்த பொய்ய பார்த்து அந்த பிரபஞ்சத்தோட உச்சகட்ட ஒளியான இறைவன், அதாவது அந்த முதத்தனி பேரொளி வியந்து மகிழ்ந்து ஏத்துக்கிட்டதா சொல்றார். இது எப்படி நியாயமாகும்? இது ஒரு அருமையான கேள்வி. அதாவது இதை நான் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்க்கறேன். ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ல எல்லா பதிலையும் தப்பு தப்பா எழுதிட்டு வாத்தியார் கிட்ட போய் நான் தப்பா தான் எழுதியிருக்கேன், நான் ஏமாத்துறேன் அப்படின்னு ரொம்ப நேர்மையா ஒத்துக்கிறேன் அப்படின்னு வைப்போம். ம். அதுக்காக அந்த வாத்தியார் அவனுக்கு 100க்கு 100 முழு மார்க் போடுவாரா என்ன? பொய்மைய இறைவன் ஏன் ஏந்து ஏத்துக்கணும்? ஒரு பொய்யனை ஏன் இந்த பிரபஞ்சம் கொண்டாடணும்? நீங்க கேக்குற அந்த லாஜிக் மனிதர்களோட நீதிமன்றங்களுக்கும் நாம உருவாக்கின ஒழுக்க விதிகளுக்கும் வேணா சரியா இருக்கலாம். அப்போ பிரபஞ்சத்தோட லாஜிக் வேறயா? கண்டிப்பா வேறதான். வள்ளலார் நான் பொய்களை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால இருக்கிற உளவியலை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். சரி, சொல்லுங்க. அவர் உண்மையிலேயே மத்தவங்களை ஏமாத்துற மாதிரியான உலகாயுத பொய்களை சொல்லறார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மனித மொழி, நம்மளோட அறிவு, இது எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது தானே. ஆமா, எல்லாமே லிமிட்டட் தான். அந்த எல்லையற்ற பேரொழிய நம்மளோட இந்த சின்ன மனித மொழியால விவரிக்க முயற்சி பண்றதே ஒரு விதமான போதாமை தான். ஒரு விதத்துல பார்த்தா அதுவே ஒரு பொய் தான். ஓ, அதாவது ஒரு மாபெரும் கடலை ஒரு சின்ன ஸ்பூனால அளக்க முயற்சி பண்ற மாதிரி, அளக்க முயற்சி பண்ற அந்த செயலே ஒரு முட்டாள்தனம், அந்த அளவீடே ஒரு பொய் அப்படின்னு சொல்றீங்களா? மிகச்சரியா புடிச்சிட்டீங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நான் உன்னை முழுமையா புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய ஆணவம் இருக்கு இல்லையா? ஆமா, ஈகோ இருக்கு. அந்த ஆணவத்தை விட நான் உன்னை பத்தி சொல்றதெல்லாம் வெறும் என் கற்பனை தான், நான் சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்னு தன்னோட குறைகளை அறியாமைய முழுமையா ஒத்துக்கிற அந்த ஒரு பரிபூர்ண நிர்வாண நிலை இருக்கு பாருங்க. வாவ், பரிபூர்ண நிர்வாண நிலை. ஆமா, அதத்தான் இந்த பேரொளி ரொம்ப வியந்து பாக்குது. இத நம்ம மாடர்ன் காலத்தோட தொடர்பு படுத்தி சொல்லணும்னா, மனித மனச ஒரு கம்ப்யூட்டரோட ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே, ஓஎஸ் மாதிரி. அதுல ஈகோ, தற்பெருமை, எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகந்தை, இந்த மாதிரி பல ஆப்ஸ் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கு. ஆமா, எந்நேரமும் ஓடிட்டே இருக்கும். இந்த ஆப்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டரோட ஒட்டுமொத்த பேண்ட்வித்தையும் உறிஞ்சிடுது. ம். வள்ளலார் இங்க என்ன பண்றார்னா, நான் ஒரு புழு, நான் ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்றது மூலமா அந்த ஒட்டுமொத்த ஆப்ஸையும் ஒரே செகண்ட்ல ஃபோர்ஸ் குவிட் பண்றாரு. ஆஹா,
ஃபோர்ஸ் குவேட். ஆமா, தன் அகந்தைய முழுமையா அழிச்சு 100% மெமரியும் காலியாக்குறாரு. அந்த முழுமையான காலிடத்தை பார்த்து தான் பேரொளி ரொம்ப மகிழுது. ஈகோவை ஃபோர்ஸ் குவிட் பண்றது அப்படிங்கிற உங்க கம்பாரிசன் ரொம்பவே சிறப்பா இருக்கு. சரி, அவர் அந்த ஓஎஸ் முழுமையா காலியாக்கிட்டார் அப்படின்னே வச்சுக்கலாம். ம், அந்த நேர்மைக்கு ஒரு பரிசா அவருக்கு ஒரு மன அமைதியோ இல்ல முக்தியோ கிடைச்சிருக்கலாம். ஆனா அவர் கிடைக்கிற பரிசை பார்த்தா தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்படி என்ன கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? தன்னை புழு அப்படின்னு சொன்னவனுக்கு, பொய்களை பேசுறவனுக்கு பிரபஞ்சம் என்ன கொடுக்குது? முழுமையானவர்களோட கூட்டத்துல அவருக்கு முடிச்சூட்டப்படுதான். ஆமா, முழுக்குளத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, ஐந்தொழில் செய் அப்படின்னு இறைவன் கட்டளைறானாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஐந்தொழில் செய்யறதா? ஆமா, ஐந்தொழில் தான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த பிரபஞ்ச தொழில்கள் எல்லாம் இறைவனுக்கு மட்டுமே உரிய ரொம்ப ஸ்பெஷலான அதிகாரங்கள் இல்லையா? கண்டிப்பா பிரத்யேகமான அதிகாரங்கள் தான். ஒரு சாதாரண மனுஷனுக்கு, அதுவும் தன்னை புழுன்னு சொல்லிக்கிற ஒருத்தனுக்கு இந்த அகிலத்தையே நிர்வகிக்கிற வேலையை கொடுக்கறது லாஜிக்குக்கே செட் ஆகாத ஒரு விஷயமா தெரியுது. இது எப்படி சாத்தியம்? தர்க்கத்துக்கு மீறினது போல உங்களுக்கு தோணலாம். ஆனா பாத்தீங்கன்னா பிரபஞ்சவியலோட மிக ஆழமான தர்க்கமே இதுதான். நீங்க இத ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ப்ரொமோஷன் மாதிரி பாக்குறீங்க. ஆமா, அப்படித்தானே தோணுது. அதாவது ஒரு கம்பெனில கிளார்க்கா இருந்தவர் திடீர்னு சிஇஓ ஆயிட்டார் அப்படின்னு நினைச்சு பாக்குறீங்க. அப்படி பார்த்தா இது பெரிய முரண்பாடு தான். ஆனா இங்க நடக்கிறது பதவி உயர்வு கிடையாது. இது ஒரு முழுமையான கரைதல். இங்கிலீஷ்ல மர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோமே அது. கரைதலா? ஆமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தன்னோட நான் அப்படிங்கிற அகந்தைய முற்றிலுமா அழிச்சிட்டார். அங்கே வள்ளலார் அப்படிங்கிற தனி மனுஷன் கிடையாது. ஓ, ஒரு புல்லாங்குழல் எடுத்துக்கோங்க. அது தன்னை முழுமையா காலியாக்கிக்கிட்டா மட்டும்தான் ஒரு இசைக்கலைஞனோட மூச்சு காற்று அது வழியா இசையா வெளியே வர முடியும். அங்கே இசைக்கிறது குழல் கிடையாது, கலைஞன். அட, அருமையான உதாரணம். சில பிரபஞ்ச பேரொளி தானே நேரடியா இறங்கி செயல்படத் தொடங்குது. எனக்கு இதை முழுமையா ஏத்துக்க கொஞ்சம் தயக்கமா இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா அவரோட தனித்தன்மை, அவரோட சுயம் அப்படிங்கிறது முழுமையா அழிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க. ம், அவர் அந்த ஓஎஸ் முற்றிலுமா அழிச்சிட்டார் அப்படின்னா அப்புறம் அங்க யார் மிச்சம் இருக்காங்க? எப்படி அவர் ஐந்தொழில் செய்ய முடியும்? இந்த உலகத்துல அவர் ஒரு உயிரா, ஒரு உடம்பா இருந்துதான் இந்த பாட்டை எழுதுறார். ஆமா, கரெக்ட் தான். சுயம் அழிஞ்ச பிறகு எப்படி அவர்கிட்ட இருந்து கவிதை வரும்? இது ஒரு முரண்பாடா உங்களுக்கு தெரியலையா? நீங்க கேக்குறது ரொம்ப நுட்பமான ஒரு தத்துவ கேள்வி. சுயம் அழியறது அப்படிங்கிறது உடல் அழியறதோ அல்லது சிந்தனை மழுங்கி போறதோ கிடையாது. எனக்காக செய்றேன், என் லாபத்துக்காக செய்றேன் அப்படிங்கிற அந்த சுயநலமான சிறு வட்டம் தான் அழியுது. ஓ, அந்த பர்சனல் மோட்டிவ் அழியுது. உண்மையா இணைச்சுக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அவன் செய்யற ஒவ்வொரு செயலுமே பிரபஞ்சத்தோட செயலா மாறிடும். அவன் ஒரு நல்ல வார்த்தை பேசுனா அது பிரபஞ்சத்தோட காத்தல் தொழில். அவன் ஒரு அறியாமைய தட்டி கேட்டா அது பிரபஞ்சத்தோட அழித்தல் தொழில். வாவ். அவன் காட்டுற கருணை பிரபஞ்சத்தோட அருளல் தொழில். முழுமையானவர்களோட கூட்டத்துல அவனுக்கு முடிசூட்டப்படுது அப்படின்னா அவன் ஒரு தனிமனித எல்லைய தாண்டி பிரபஞ்ச இருப்போட ஒன்னாகிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதாவது தன்னை ஒண்ணுமே இல்லைன்னு உணரும் போது. எக்ஸாக்ட்லி. ஒருத்தன் தன்னை அகிலத்தோட மிகச்சிறிய அணுவா ஒன்றுமே இல்லாதவனா உணர்ற அந்த ஒரு செகண்ட்ல தான் அகிலத்தோட அத்தனை அதிகாரமும் அவன் வசப்படுது. அடடா, இப்போதான் எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. தன்னை எவ்வளவு தூரம் கீழே இறக்கிக்கிறாரோ அவ்வளவு தூரம் அவர் மேல எழும்புறார். ஆமா, சரியா சொன்னீங்க. இது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி. எந்த அளவுக்கு அதை நாம கீழே அழுத்துறோமோ அந்த அளவுக்கு அது ரொம்ப ஃபோர்ஸா மேல பாயும் இல்லையா? மிகச்சரியான ஒப்பீடு. சரி, இவ்வளவு பெரிய உயர்வு எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கறத பத்தி பேசும்போது மூலப்பொருள்ல இருக்கிற அந்த வார்த்தை விளையாட்டுகள் நிஜமாவே என்ன கட்டி போட்டுருச்சு. ஆமா, அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். வெறும் தத்துவமா மட்டும் இல்லாம அதை சொல்லியிருக்கிற அந்த மொழி நயம் அபாரம். அந்த வார்த்தைகளை நான் வரிசைப்படுத்துறேன், கேளுங்க. சொல்லுங்க. உயர்ந்தவங்களை குறிக்க விழுக்குலம் அப்படின்னு சொல்றாரு. தன்னை புழுக்குலம் அப்படின்னு சொல்றாரு. பிறகு முழுமையடைஞ்சவங்கள முழுக்குலத்தோர் அப்படின்னு சொல்றாரு. ம், அடுத்து மாசுபட்ட அழுக்கடைந்த மனச கொண்டவங்கள கழுக்குலத்தார் அப்படின்னு சொல்றாரு. இறுதியா ஆயுதமேந்தியவங்களை குறிக்க மழுக்குலத்தார் அப்படின்னு சொல்றாரு. ஆமாம். இந்த விழு, புழு, முழு, கழு, மழு ஒரே ஓசையுடைய இந்த சொற்கள் கேட்கறதுக்கு ஒரு மாடர்ன் ராப் சாங் மாதிரி இருந்தாலும் மனித மனதோட பல பரிமாணங்களை எத்தனை அழகா படம் பிடிச்சு காட்டுது பாருங்க. கண்டிப்பா. அது ஒரு மிகப்பெரிய மொழிக் கொண்டாட்டம். அவர் அந்த சொற்களை கையாள்ற விதமே ஒரு தனி அழகுதான். இதுல எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பல பிறவிகளா மனசு அழுக்காக்கி வச்சிருக்கிற அந்த கழுக்குலத்தார் பத்தின அவரோட விமர்சனம் தான். நீங்க மிகச்சரியான இடத்தை தொட்டிருக்கீங்க.
இந்த கழுக்குலத்தார் அப்படிங்கிறவங்க யாரு? அவங்க வெளிப்படையா தப்பு செய்றவங்க மட்டும் கிடையாது. தங்கள அறிவாளிகள் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவங்களும் இதுல அடங்குவாங்க. அறிவாளிகளுமா? எப்படி? நான் இவ்ளோ புத்தகங்கள படிச்சிருக்கேன். எனக்கு இவ்ளோ சாஸ்திரங்கள் தெரியும். என்னால எந்த விவாதத்திலயும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவுச்செருக்கு இருக்கு இல்லையா? அந்த அறிவே அவங்களுக்கு மிகப்பெரிய அழுக்கா, கரியா மாறிடுது. ஏன் அப்படி சொல்றீங்க? அறிவ தேடுறது, லாஜிக்கா சிந்திக்கிறது ஒரு குத்தமா என்ன? அறிவாளி ஏன் இறைவனை அடைய முடியாது? இது லாஜிக்கான சிந்தனைய கொச்சப்படுத்துற மாதிரி ஆகாதா? இது அறிவ கொச்சப்படுத்துறது கிடையாது. ஆனா, அகந்தையோட கூடிய அறிவு எப்படி செயல்படுது அப்படிங்கறத நாம பார்க்கணும். அதாவது ஈகோ கலந்த அறிவு. ஆமா. இத மாடர்ன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, இவங்களோட மூளை ஒரு தகவல் தடுப்புச் சுவர் மாதிரி, அதாவது ஒரு ஃபயர்வால் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடுது. ஃபயர்வால். ஓ! அவங்க தங்களுடைய அறிவ ஒரு கோட்டையா கட்டிக்கிட்டு, அதுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட வர்ற எந்த ஒரு புது அனுபவத்தையும் அது தங்களுக்கு புரியல அப்படின்னா உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைப்பாங்க. கரெக்ட். அவங்களுக்கு தேவையானது கட்டுப்பாடு, ஒரு கண்ட்ரோல். ஆனா இறைநிலை அல்லது அந்த பெருளி அப்படிங்கிறது எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் அடங்காத ஒரு பெரும் பிரவாகம். ம். தங்களுடைய அறிவு திறனால அந்த மலையோட உச்சிய தொட்டுடலாம் அப்படின்னு அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது எட்டாத நிலையாகவே எட்டாக்கனியாகவே தான் இருக்கும். ஏன்னா அவங்க சுமந்துட்டு போற ஈகோ அப்படிங்கிற மூட்டையோட வெயிட் அவங்கள மேல ஏற விடாம தடுத்துடுது. ஓ, இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அதனால தான் எந்த சுமையும் இல்லாத, எந்த ஈகோவும் இல்லாத, தன்னை ஒரு புழுவா பார்க்குற ஒருத்தருக்கு அந்த மலை தானாவே இறங்கி வந்துடுது அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, அதுதான் உண்மை. அதாவது அவர்தான் தகுதியற்றவன் அப்படின்னு தன்னை உணர்ற அந்த செயல்தான் அவருக்கான மிகப்பெரிய தகுதியாகவே மாறிடுது. இது உண்மையிலே மூளைய சுழல வைக்கிற ஒரு முரண்பாடு. கண்டிப்பா. மத்தவங்களுக்கு எட்டாதது எனக்கு எளிதில் எட்டிய பொன்மலை அப்படின்னு அவர் உரிமையோட சொல்றதுக்கு காரணம் அவர் எதையும் தன் தோள்ல சுமக்கல அப்படிங்கிறது தான். சரியா சொன்னீங்க. இது ஒரு புவியீர்ப்பு விசை மாதிரி தாங்க. நீங்க பாரத்தை சுமந்தா கீழே விழுவீங்க. உங்கள வெற்றிடமாக்கிக்கிட்டா மேல மிதப்பீங்க. பிரபஞ்சத்தோட ரூல் இதுதான். ரொம்ப ஆழமான சிந்தனை. சரி, இவ்ளோ பெரிய தத்துவங்களை, பிரபஞ்சத்தோட ஐந்தொழில்களை பத்தி எல்லாம் பேசிட்டு அவர் இந்த கவிதையை எப்படி முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தா அது முற்றிலும் வேறொரு தளத்துக்கு நம்மள கொண்டு போகுது. ஆமா, கடைசி வரிகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பிரபஞ்சத்தோட சிம்மாசனத்துல உட்கார வச்ச பிறகு அவர் நம்மள ஒரு மாபெரும் காவிய காட்சிக்கு அழைச்சிட்டு போறார். மழு அப்படிங்கிற ஆயுதத்தை ஏந்தியவங்க போற்றும்படி ரத்தனங்கள் பதித்த மந்திரத்துல, அதாவது மணிமன்றத்துல மாபெரும் நடனம் புரியும் அரசனாக அந்த இறைவனை வர்ணிக்கிறார். பிரம்மாண்டமான காட்சி. அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி அவர் வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா? என் அரசே, என் வார்த்தைகளாலான இந்த மாலையை அணிந்தருள்வாயாக அப்படின்னு ரொம்ப சிம்பிளா ஒரு சாதாரண காதலனை போல வேண்டி முடிக்கிறார். இந்த இறுதி பகுதியில ஒரு மாபெரும் முரண்பாட்டோட அழக நாம தரிசிக்கலாம். அந்த மணிமன்றல் நடம் புரியும் மானடம் அப்படிங்கிறது வெறுமனே உருவகம் கிடையாது. அப்போ அதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு? அது குவாண்டம் பிசிக்ஸ் சொல்ற ஒரு மாபெரும் உண்மைய உள்ளடக்கியது. குவாண்டம் பிசிக்ஸா? அட. ஆமா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு இடைவிடாத நடனத்துல ஒரு சுழற்சியில தான் இருக்கு. அணுக்களுக்குள்ள நடக்கிற எலக்ட்ரான்களோட சுழற்சியிலிருந்து பல கோடி ஒளியாண்டுகள் தள்ளி நடக்கிற கேலக்சிகளோட சுழற்சி வரைக்கும் எல்லாமே ஒரு மாபெரும் பிரபஞ்ச நடனம் தான். உண்மைதான். அந்த முடிவிடாத பேரச்சம் தரக்கூடிய மாபெரும் பிரபஞ்ச இயந்திரத்துக்கு முன்னாடி ஒரு மிகச் சாதாரண மனுஷன் தன்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்ன ஒருத்தன் நிக்கிறான். அந்த பேரொளிக்கு முன்னாடி நின்னு அவன் என்ன கேக்குறான்? என்ன கேக்குறான்? எனக்கு பதவிய கொடுனோ, பணத்தை கொடுனோ, ஏன் எனக்கு முக்திய கொடுன்னு கூட அவன் கேட்கல. ஆமா. அவன் கேக்குறது என் சொல் மாலைய நீ அணிஞ்சுக்கோ அப்படின்னு தான். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அகிலத்தையே ஆளும் சக்தி தனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் ஒருத்தன் எப்படி இவ்ளோ சாதாரணமா இவ்ளோ எளிமையா ஒரு மாலையை நீட்ட முடியும்? ஒரு பக்கம் பிரம்மஞ்சத்தையே இயக்குற மாபெரும் நடனம், மறுபக்கம் ஒரு சின்ன மனுஷனோட கையில இருக்கிற சில வார்த்தைகள். இந்த மாபெரும் சக்தி கிட்ட வெறும் காடிகத்துல எழுதின வார்த்தைகளை கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய துணிச்சல் இல்லையா? அது துணிச்சல் கிடையாது, அதுதான் தூய அன்போட உச்சகட்டம். இவ்ளோ பெரிய பேரொளிக்கு, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளும் சக்திக்கு ஒரு சாதாரண மனிதனால என்ன கொடுத்துட முடியும்? வேறொன்னும் பெருசா கொடுக்க முடியாதுதான். நீங்க தங்கத்தையோ வைரத்தையோ கொடுத்தா அது ஏற்கனவே பிரபஞ்சத்துக்கு சொந்தமானதுதான். நீங்க எதை கொடுத்தாலும் அது உங்களுடையது கிடையாது.
ஆனா மனுஷன் உண்மையா தரக்கூடிய ஒரே கைமாறு அவனோட ஆழ் மனசுல இருந்து, அவனோட வழிகள்ல இருந்து, அவனோட தேடல்ல இருந்து வெளிவர்ற உண்மையான வார்த்தைகளும் கலைப்படைப்பும் மட்டும்தான். வாவ்! அதுதான் அவனோட உண்மையான சொத்து. அததான் அவர் சொல் மாலையா ஒரு காதலியோட பரிதவிப்போட அந்த நடன அரசனுக்கு நீட்டுறார். அதனாலதான் தாம் பொய் சொன்னாலும் அந்த பொய்களுக்குள்ள இருக்கிற அந்த தூய்மையான காதல பார்த்து பிரபஞ்ச பேரொளி ரொம்ப வியந்து மகிழுது. சிலிர்க்க வைக்குது உங்களோட இந்த விளக்கம். பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது ஒரு வியாபாரம் கிடையாது, அது ஒரு மாபெரும் காதல் அப்படின்னு புரிய வைக்கிறீங்க. கண்டிப்பா. இந்த உரையாடலோட இறுதிப் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம அலசின இந்த மூலப்பொருள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பக்தி பாடல் மட்டும் கிடையாது. இது மனித உளவியலோட மிக ஆழமான சிக்கல்களை அவிழ்க்கிற ஒரு மாபெரும் திறவுகோல். ஆமாம். தன்னை முழுமையா தாழ்த்திக்கிட்டு தன்னோட அகந்தைய ஃபோர்ஸ் குவிட் செஞ்சு சரணடைகிற ஒருத்தனுக்கு பிரபஞ்சமே எப்படி தன்னோட ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் மகுடமா சூட்டுது அப்படிங்கிற வியக்கத்தக்க அறிவியலை நாம இன்னைக்கு விவாதிச்சிருக்கோம். ஆமா, இது இந்த தேடலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கறத கொஞ்சம் நிறுத்தி சிந்திச்சு பாருங்க. நம்ம அன்றாட வாழ்வில பல நேரங்கள்ல நாமும் நம்மளோட தகுதியின்மைய நினைச்சோம், குறைகளை நினைச்சோம், ஒரு விதமான இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல, அதாவது நான் இதுக்கு லாயக் தானா அப்படிங்கிற போலி உணர்வுல உழல்றோம். ஆமா, நம்மால் இது முடியுமா, இந்த சமூகம் நம்மை பார்த்து சிரிக்குமா அப்படின்னு நம்மளே நாமே பலமுறை குறுக்கிக்கிறோம். கண்டிப்பா. நம்ம குறைங்களை மறைக்க எத்தனையோ முகமூடிகளை நாம போடுறோம். ஆனா வள்ளலார் இங்க சொல்றது என்னன்னா, உங்க குறைகளை நினைச்சு நீங்க முடங்கி போக தேவையில்லை. உங்க முகமூடிகளை கழற்றி எரிஞ்சிடுங்க. முழுமையான நேர்மையும் உங்ககிட்ட உள்ளத, அது எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிற அந்த சரணடைதலுமே உங்களுக்கான மிகப்பெரிய தகுதி. அது உங்களை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத, மத்தவங்களுக்கு எட்டாத பொன்மலையோட உச்சிகளுக்கு கொண்டு செல்லும். மிகச் சரியா சொன்னீங்க. உலகத்தோட பார்வையில நாம வெறும் புழுவாவே இருந்தாலும், பிரபஞ்சத்தோட பார்வையில நாம ஒவ்வொருத்தரும் அந்த ஐந்தொழில் செய்ய மாபெரும் மாற்றங்களை உருவாக்க பிறந்தவர்கள் தான். நம்மளோட அறிவுச் செருக்க விட நம்மளோட நேர்மையே நம்மளோட மிகப்பெரிய சக்தி. 100% உண்மை. இன்னைக்கு நாம பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை நீங்களே பார்க்குற விதத்துல, உங்க சுய மதிப்பீட்டுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம நம்புறேன். கண்டிப்பா ஏற்படும். இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இதை நீங்க தனியா உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கணும். தன்னை புழு அப்படின்னு தாழ்த்திக்கிட்ட ஒருவரோட குறைகளை ஏத்துக்கிட்டு அந்த பேரொளி அவருக்கு ஐந்தொழில் செய்யற அளவுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை வழங்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே நிர்வகிக்கிற அந்த மாபெரும் சக்தி, அந்த பேரொளி அப்படிங்கிறது எல்லையற்ற ஒரு ஈகோவை கொண்ட அண்டத்துல உட்கார்ந்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நபர் கிடையாதோ? அட, இது ரொம்ப ஆயமான கோணமா இருக்கே. ஆமா, ஒருவேளை இந்த பிரபஞ்சமே எந்த ஒரு அடையாளமும் இல்லாத முழுமையான ஒரு வெற்றிடத்தால், ஒரு சூனியத்தால் தான் நிர்வகிக்கப்படுதோ, அதிகாரம் அப்படிங்கிறது அகந்தையில இல்ல, முழுமையான வெற்றிடத்துல தான் இருக்கு அப்படின்னா, பிரபஞ்சத்தோட ஆதி மூலமே ஒரு மாபெரும் வெற்றிடம் தானோ? ஆஹா. சிந்திச்சு பாருங்க. உங்க ஈகோவை அழிக்கும்போது நீங்க பிரபஞ்சத்தோட அந்த மாபெரும் வெற்றிடத்தோட தான் இணையறீங்களா? இந்த மூளையை சுழல வைக்கிற சிந்தனையோட உங்களை விட்டு செல்றோம். மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம்.